ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி வந்து நான் போர் வந்து 650 அடி போர் இறக்குனது தான் காட்ட போகிறோம். காலம் பைப் யூஸ் பண்ணி இந்த மோட்ரு அன்பாக்சிங் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அந்த மோட்ரு அன்பாக்சிங் பற்றி இதில் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. இது வந்து 37 ஸ்டேஜ். இது வந்து நாங்கள் இப்போ 650 அடி இறக்க போகிறோம் காலம் பைப் யூஸ் பண்ணி. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டரையும் பம்பையும் முதல்ல மாட்டி வச்சிட்டோம். மாட்டி வச்சுட்டு இதில் வந்து என்ன வலை போடுறோம்னா காப்பர் வலை. இந்த வலை வந்து எதுக்குன்னா சின்ன சின்ன கல் மண் எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. போணுச்சுன்னா இம்ப்ளர் வந்து பிவிசியில் தான் இருக்கும், அது வந்து டேமேஜ் ஆகிடும், தேஞ்சிடும். அதனால் வந்து கல் எதுவுமே போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காப்பர் வலை சுற்றுறோம். எல்லா போர் மோட்டர்லையுமே நாங்கள் இந்த காப்பர் வலை சுற்றுவோம். காப்பர் வலை சுற்றிட்டு மேலே இங்கேயும் கம்பி வச்சு கட்டிட்டு ஃபுல்லாக டேப் வச்சு மேலே ஃபுல்லாக கீழே சுற்றுறமோ இல்லையோ மேலே முக்கியமாக சுற்றணும். ஏன்னா மேலே வந்து அந்த கேப்பில் கூட இறங்கிடும், அந்த கம்பியை ஒட்டி இருக்கிற கேப்பில். அதனால் அது ஃபுல்லாகவே போட்டுருவோம் டேப் ஒட்டி. இப்போ வந்து காலம் பைப்போட கனெக்டர் வந்து டைட் வச்சுக்கிட்டு இருக்கோம் மோட்டரில். முதல்ல இந்த காலம் பைப்போட கனெக்டரை டைட் வச்சுட்டு மேலே இருக்கிற பிளாக் கலர் வந்து மேலே போருக்கு வெளியில் வந்து வர்றது, அதை வந்து விட்டுடலாம். அதை வந்து விட்டுட்டு இப்போ எஸ்எஸ் காலரை மட்டும் டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிவிட்டு அதில் வந்து பைப்பு காலம் பைப்பு ஒன்று ஒன்றா மாட்டலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் வந்து 37 ஸ்டேஜுங்கிறதுனால இந்த ஒயர் போகிற ஸ்டீல் வந்து கழண்டுக்கும். அதாவது அந்த கம்பி கட்டியிருக்கோம் கழண்டாமல் இருக்கிறதுக்கு. அந்த கம்பி வந்து சைடில் வேரில் மரத்தில் எதுலையோ இது மரத்தோட வேரில் மாட்டிடுச்சுன்னா அப்படின்னா பிஞ்சிடும். இது வந்து தனியாக இழுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா ஒயர் வந்து வெளியில் வந்து டேமேஜ் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் கம்பி கட்டி டேப் அடிக்கிறோம். இப்போ வந்து இந்த எஸ்எஸ் பைப்லேருந்து இந்த கருப்பை கழட்டிட்டு கனெக்டரை நேராக இப்போ ஒரு காலம் பைப்பை எடுத்து ஏற்றிடலாம். காலம் பைப்பை ஏற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா காப்பர் கம்பி போட்டு இந்த மோட்டரில் வந்து பம்பில் வந்து மேலே 2 ஹோல் இருக்கும், 2 சைடும். அந்த ஹோலில் வந்து 8ஆம் நம்பர் காப்பர் கம்பி போட்டு கட்டிடுறோம் ஒன்றா. எதுக்காக அப்படின்னா இந்த எஸ்எஸ் காலர் சப்போஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னாலும், இந்த கனெக்டர் கட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் மோட்ரு வந்து தனியாக போகக்கூடாது. இப்போ வந்து இந்த எஸ்எஸ் கனெக்டரில் தான் வந்து பைப்பு காலம் பைப்பு ஏறி இருக்கும். இப்போ இந்த காலம் பைப்பு வந்து ஏதாவது கட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து என்ன ஆகும், கீழே போயிடும் மோட்ரு. அது போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த காப்பர் கம்பி போட்டு, காப்பர் கம்பி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும், அதனால் காப்பர் கம்பி போட்டு அந்த காப்பரில் வந்து கம்பியில் வந்து கயிறு கட்டிடலாம் அப்படின்றதுக்காக இந்த காப்பர் கம்பி கட்டியிருக்கோம். இந்த காப்பர் கம்பியை நல்லா டைட் பண்ணிவிட்டு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறமா பைப் ஏற்றலாம். எப்போவுமே வந்து சப்பு மோட்ரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணும்போது ஜாயிண்ட் வந்து தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். நான் இதை மட்டுமே தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன்.
ஏன்னா இது வந்து வீடியோவில் வந்து லென்த்தாக போகும். அதனால் வந்து தனியாக இதை பற்றி மட்டுமே ஒரு வீடியோ போடுறேன், ஒயர் எப்படி ஜாயின் பண்ணணும் சப்புக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒயரை ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு காலம் பைப்பை ஏற்றி காலம் பைப்பில் வந்து முதல்ல டேப் அடிச்சிடலாம். ஒயரை ஜாயின் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து டேப் அடிச்சுட்டு மேலேயும் ஒரு டேப் அடிச்சிடலாம் காலம் பைப்பில். மோட்டருக்கு ஒரு பூஜை போட்டுட்டு இறக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் உடனே ஒரு எலுமிச்சை பழம் அரிஞ்சு பூஜையை போட்டுவிட்டு மோட்டரை உள்ளே இறக்கி விட்டுட்டோம். ஒவ்வொரு காலம் பைப்லேயும் வந்து அந்த த்ரெட்டில் வந்து ஒரு வாஷர் இருக்கும். அந்த வாஷர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அந்த வாஷர் வந்து இல்லாததெல்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம், கடைசியாக வாஷர் போட்டு மாட்டுறதுக்காக. இந்த இதில் எல்லாத்துலேயுமே கருப்பு வாஷர் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த வாஷர் வந்து ஒரு காடி இருக்கும். அந்த காடியில் வந்து கரெக்டாக உட்காரணும். உட்கார வச்சு இருந்தால் மட்டும்தான் நல்லா டைட் ஆகும். அதுவும் இல்லாமல் டைட் பண்ணுறது வந்து எப்படி டைட் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக டைட்டு ஏற்றிடுவீங்க. ஏற்றுனதுக்கப்புறம் ஏர் லாக் ஆகிறதுக்கு மட்டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணுறத விடணும். இல்லைனா வந்து மோட்ரு லூஸ்லேயே இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு பைப்பாக அந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வச்சுருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஏற்றும் போது வந்து அந்த கீழே வந்து மரையில் வந்து ஏதாவது மண் இருந்தால் கூட போயிடும். அப்படி மண் இல்லைனாலுமே சரி, நினச்சிக்கிட்டிங்க அப்படின்னா மரம் ஏற்றும் போது சூடு ஏறாமல் கொஞ்சம் வந்து ஏறுறதுக்கு க்ரீஸ் மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ரீஸ் கூட போடலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. க்ரீஸ் போட்டால் என்ன ஆகும்னா, திரும்ப நீங்கள் வெளியில் எடுத்து திரும்ப நீங்கள் ஒரு தடவை இழுக்கும்போது வெளியில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா மண் வந்து அப்படியே ஒட்டிக்கும். அந்த மண் வந்து தண்ணியில் அலசினா கூட போகாது. அதனால் க்ரீஸ் யூஸ் பண்ணாமல் தண்ணி வச்சு பக்கெட்டில் வச்சு ஒரு அலசிக்கிறதுனால ரொம்ப நல்லது தான். நம்ம வந்து போரை இறக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதியை நான் என்னென்னு சொல்கிறேன். மோட்ரு நல்லா ஓடித்தேன் நான். இது பார்த்திங்கன்னா அந்த வாசர் சொன்னேன்ல, அந்த வாசர் பாருங்கள் தனியாக போய் நிற்கிது. அந்த வாசரை வந்து கீழே அந்த காடிக்கு இறக்கி விட்றோம். காடிக்கு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா டைட் வைக்கிறோம். அந்த காடி தெரியுதுங்களா, அந்த காடி தான். அந்த காடியில் வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக டைட் பண்ணிடலாம்.
வேலைக்கு முடித்து கீழே வந்து பைப்பு வந்து 2.5 பைப் போட்டிருக்கோம். அந்த 2.5 பைப்பில் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி ஜேசிபி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அங்கங்கே போயிட்டு வந்துருந்துச்சு. அது பறித்து ஃபுல்லாகவே போட்டு வேலையை முடிச்சுட்டு இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணணும்னு போனோம். இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ஸ்டார்டரு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் வந்து ஃபுல்லாக அதோட கண்ட்ரோலு, அது எப்படி வேலை செய்யுது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ 3 ஃபேஸ் இருக்குது. மோட்டர் ஆன் பண்ணி ஆகிடுச்சு. மோட்டர் ஆன் பண்ணோடனே 9 ஆம்ஸ் வாங்குது. இப்போ வந்து தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா புதுசாக போர் போட்டது அப்படிங்கிறதுனால தண்ணி பாருங்கள் எவ்வளோ கலங்களாக அப்படியே க்ரெஷர்லேருந்து எம்சாண்டில் பார்த்துருக்கீங்களா? எம்சாண்டில் வந்து தண்ணி வந்து போயிட்டு சல்லடை சலிச்சுட்டு திரும்ப வரும்போது இந்த கலரில் தான் வரும். அந்த மாதிரியே தண்ணி வருது. இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா மோட்ரு வந்து நிப்பாட்டக்கூடாது. இவ்வளோ அழுக்காக வரும்போது, தண்ணி இவ்வளோ அழுக்காக வரும்போது நிப்பாட்டிட்டிங்க அப்படின்னா இதில் வர மண் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ளர்லேயே நின்றோம். அதனால் வந்து மண் தெளிஞ்சு நல்லா ஃபுல்லாக தண்ணி தெளிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து மண் வர்றது நின்றதுக்கப்புறம் தான் மோட்டரை நிப்பாட்டணும். மண் வரும்போதே மோட்டரை நிப்பாட்டினீங்க அப்படின்னா இம்ப்ளர் வந்து பிடிச்சிக்கும். அப்புறம் திரும்ப நீங்கள் மேலே இழுத்து இம்ப்ளரை வந்து சரி பண்ணி சுற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் போட முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்டார்டர் வந்து செட்டிங்ஸ் அது எப்படி வேலை செய்யுதுன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.